பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:41 மணி வரை தேய்பிறை பிரதமை திதியும் பகல் 2:32 மணி வரை கிருத்திகை நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும் பகல் 2 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் புதன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது பூஜை ஹோமங்கள் செய்வதற்கு உகந்த தினம். நீண்ட நாட்களாக அடைபடாத கடன்களை அடைப்பதற்கு ஏற்ற தினம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரிய நாராயணன் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக நவ கிரகங்களில் எந்த கிரகத்தோடுமே, அதாவது ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்களோடு ராகு கேதுக்கள் இணைவது தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பில் ராகு இணைகிற தோஷத்தை விட கேது இணைவது தோஷம் அல்ல, சிறப்பினை கொடுக்கும்னு சொல்லப்படுறது. அந்த அடிப்படையில் சந்திரன் சூரியனை தவிர மற்ற அனைத்து கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 5 கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற 5 கிரகத்தோடு கேது இணைகிற பொழுது அந்தந்த கிரகத்தினுடைய காரக விஷயங்களில் வலிமை மேம்படும். உதாரணத்திற்கு குரு கேது இணைவை பார்க்கிறோம், புதன் கேது இணைவை பார்க்கிறோம், சுக்கிரன் கேது. இப்படி இந்த மாதிரி கேது மேற்சொன்ன 5 கிரகங்களோடு இணைகிற சூழலில் அந்த கிரகத்தினுடைய காரக வலிமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கிரகம் லக்ன யோகராக இருக்கும் பொழுது தசாபுக்தி காலங்களில் மிகப்பெரிய அனுகூலங்களை சிறப்பாக செய்யும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்புகளும் எல்லா வகையான அனுகூலங்களும் யதார்த்தமாக நடக்கின்ற தினமாக மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. மேன்மை நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்தும் நீங்கும். புகழ் பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. குறிப்பாக நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. நிறைவான அனுகூலங்கள் உண்டு. தடைகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக நல்ல திருப்பங்கள் உடைய தினமாக இன்றைய தினம் இருக்கும். அனாவசிய செலவுகள் குறையும். ஆற்றல் மேம்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. லாப சூழல்கள் அதிகரிக்கும். மனதளவில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் மேம்படும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக மனதளவில் உற்சாகம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சலசலப்புகள் முழுமையாக விலகும். குறையொன்றும் இல்லாத தினமாக மேசத்திற்கு ராசிநாதன் ராசியில் இருப்பதும் தனம் மற்றும் 3ஆம் பாவகங்களில் வலிமையான கிரக தொடர்புகள் இருப்பதுமான சூழலில் எல்லா விதமான மேன்மைகளும் ஏற்பட போகிறது. இருப்பினும் ராசியில் தனித்திருக்கின்ற செவ்வாய் கோபதாப அவசர குணங்களை அதிகமாக கொடுப்பார். எதை செய்வதாக இருந்தாலும் முன் யோசனையின்றி செய்வதன் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படலாம். எதை செய்வதாக இருந்தாலும் தெளிவாக யோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். ஆரோக்கிய நலன் சிறப்பாக இருக்கும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான தன்மைகள் உண்டு. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்களுக்கும் சாதகமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகும்.
நினைத்ததை நடத்தி காட்டி நல்லதொரு பெயர் பெறுகின்ற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் நீங்குகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடம் விலகப் போகிறது. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, எல்லாவிதமான ஏற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒரே நிலையில் பூர்த்தியாகக்கூடிய நாளாக உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. குறிப்பாக ராசியோடு புதன் திக்பலம் பெற்றிருப்பதும், கூடுதலாக தனஸ்தானத்தில் சுக்கிரன் குரு வலிமையாக அமர்ந்திருப்பதும், ராஜயோகாதிபதி 11ஆம் இடத்தில் உபசய ஸ்தானத்தில் இருப்பதுமான சூழல்ல ரிஷபத்திற்கான கிரக செயல்பாடுகள் அனுகூலமான பலன்களையே கொடுக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பலன்கள் மிக சிறப்பாக கிடைக்கும். காரிய தடை விலகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறி அனுகூலம் ஏற்படும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள்ளும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். எல்லாவிதமான சூழலிலும் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து இன்றைய நாளில் செல்வதன் மூலமாக அநேக காரிய வெற்றிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடம் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை வேற்றுமத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். பெண்மணிகள் எடுத்த காரியத்தில் வெற்றிகரமாக சாதிக்க இருக்கிறீர்கள். குறிப்பாக அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் மதிப்பு உயரும். கலைத்துறை அன்பர்கள் சாதிக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். குறிப்பாக மனக்குழப்பம் நீங்கும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள், வெளிநாடு பயணம் போன்ற விஷயங்களில் நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழப்போகிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ஏற்றமும் முன்னேற்றமும் சிறப்புகளும் பொருளாதார மேன்மைகளும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். சிறப்பான சூழலோடு ராசியிலேயே 2 மாபெரும் சுபர்கள் அமர்ந்திருக்க, ராசிநாதன் சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்று 12ஆம் இடத்தில் இருக்க, 10ல் சனி மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக அமர்ந்திருக்க, இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் மிக்க தினமாக மிதுனத்திற்கு அமையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். காரிய அனுகூலம் ஏற்படும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் அனுகூலமான தன்மைகள் உண்டாகும். எதிரிகளால் இருந்து வந்த மனவேதனைகள் முழுமையாக நீங்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த பிணக்கம் விலகும். உங்களுடைய பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். குறிப்பாக எல்லாவிதமான சுப பலன்களும் நடக்கும். எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி இயல்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நடைபெறுவதிலிருந்து வந்த சங்கடங்கள், சிக்கல்கள் முழுமையாக விலகும். குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான தன்மைகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக வேலையாக சற்று அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலம் உருவாகும். உறவுகள் மூலம் மகிழ்ச்சியான தகவல் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் சற்று உங்களை விட அறிவில் உயர்ந்தவர்கள், அனுபவத்தில் உயர்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்வது அனுகூலமாக இருக்கும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் உண்டு. டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம் போன்ற விஷயங்களில் சாதகமான சூழல்கள் உண்டு. தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்கள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய நாள் கலைத்துறை அன்பர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயத்தை நிறைவாக கொடுக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற தினமாக
மேன்மைகளோடு கூடிய நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கையிருப்புகள் குறையும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, வழக்கத்தை விட உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் சற்று கூடுதல் கவனத்தோடும் பக்குவத்தோடும் செயலாற்ற வேண்டிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் வலுவான சூழல் உச்சநிலையில் இருந்தாலும் ஒளி வராத தன்மைகள் இருக்கிறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்பொழுதுதான் அமாவாசை விட்டு விலகிய நிலையில் இருக்கிறார். ஆனாலும் ஸ்தான பலத்தில் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பது ஓரளவு அனுகூலத்தை செய்யும். அதே நேரத்தில் ராசியின் யோகர்களான செவ்வாய், கூடுதலாக சூரியன், குரு போன்றவர்கள் வலுப்பெற்றிருப்பது குறையொன்றுமில்லாத அனைத்து காரியங்களிலும் மேன்மைகளை தரக்கூடிய கிரக அமைப்புகளாக இருக்கிறது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் கிடைக்கும். எதிர்பாராத சில நல்ல பலன்கள் நடக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் மேம்பட்டதொரு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். வியாபார போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதில் சற்று தடைகள் இருக்கும். பொறுமையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உண்டு. நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் நன்மை நடக்கும். பெண்மணிகளுக்கு பண உறவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேற்றம் பெறுவீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வும் உற்சாகமும் காணப்படும். இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதிக்கின்ற தினமாகவும், குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் நல்லதொரு சம்மதம் கிடைக்கப் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்களுக்கு சிக்கல் நீங்க போகிறது. பூச நட்சத்திர என்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. ஆயில்ய நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக யதார்த்தமான முறையில் மேற்கொண்டு நல்லதொரு உயர்வான வெற்றிதனை பெறுகின்ற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் திக்பலம் பெற்றிருப்பதும், ராசியின் ராஜயோகாதிபதி திக்பலத்திற்கு மிக அருகில் இருப்பதும், லாபஸ்தானத்தில் மாபெரும் 2 சுபர்கள் அமர்ந்திருப்பதும் நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்கும். எல்லா விதமான சிறப்புகளும் உண்டு. மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் விலகும். அஷ்டமச்சனியிலான் இருந்து வந்த அல்லல்கள் இன்றைய நாளில் குறையும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடைகள் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் இருந்து எழுபறியான சூழல் மாறும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பதற்கான தன்மைகள் உண்டு. பணி நிரந்தரம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உத்வேகத்தை பெறக்கூடிய அமைப்பு உத்தியோகத்துறையினருக்கு இருக்கிறது. பயணங்களின் பொழுது தூரமாக ஏதாவது பிரயாணம் போறீங்கன்னா உடைமைகளை சற்று கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. குடும்ப அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்களை வகுக்க இருக்கிறீர்கள். வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழலும் உண்டு. சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகள் அபாரமாக இருக்கிறது. குறிப்பாக லாப சூழல்கள் அனைத்திலும் மேம்படும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறையினருக்கு பணவரவு இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். எந்தவிதமான சங்கடங்களும் இல்லாது சாதிக்கின்ற தினமாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்புகள் கூடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது.
உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களை வெற்றிகரமான சூழலோடு விரும்பியதை அடைகின்ற நாளாக அனைத்திலும் உற்சாகமும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் அபாரமாக இருக்கிறது. 9 10க்குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது சிறப்பினை கொடுக்கும். தொழில்துறையினர் அமோகமான அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். நினைத்து பார்க்க இயலாத நல்லவைகள் நிறைய நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விரும்பியது அனைத்தும் விரும்பியபடியே நடக்கும். கைவிட்டு போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். யாரையும் நம்பி பண உதவி ஜாமீன் கையெழுத்திடுகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார மேன்மை கருதி புதிதாக தொழிலொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக கிரக சஞ்சாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் அள்ளிக் கொடுக்கின்ற சூழலிலும் இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் நீங்கும். உடல் உபாதைகள் விலகும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை கவனம் தேவை. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மனம் குழப்பமடைகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு செயல்பாட்டையும் திட்டமிட்டு செய்வதன் மூலமாக அதில் இருக்கின்ற தடங்கல்கள் முழுமையாக விலகும். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாட்டோடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் லாப சூழலாக அமையும். பணவரவு மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் முழுமையாக விலகும். இன்றைய நாள் பொறுத்தவரை தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில்துறையினருக்கு நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவுகள் உருவாகலாம், கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். கலைத்துறை என்பவர்களுக்கு அதற்கான படைப்புகளுக்குரிய மதிப்பு கிடைக்கும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு மேன்மையை கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய விஷயங்களிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலக இருக்கிறது. நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுடைய சிந்தனை மேம்படுகின்ற தினமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு திறமைகள் வெளிப்பட இருக்கிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் யதார்த்தமாக நடக்கின்ற தினமாக துலாத்துக்கு இன்றைய நாள் அமையும். தனி செவ்வாய் ராசியை பார்ப்பது கூடுதலாக கோபதாபங்களையும் நிதானம் இழக்கின்ற சூழலையும் கொடுக்கும். எதை செய்தாலும் யோசித்து செய்வது, முன் கோபத்தை தவிர்ப்பதும் சிறப்பு. கூடுதலாக 6ஆம் இடத்துல சனி அபாரமாக இருக்கிறார். நோய் கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக எதிரிகளால் இருந்து வந்த மனவேதனைகள் முழுமையாக விலகும். அதே நேரத்தில் குழந்தைகளால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. ராசிநாதன் பாக்கியத்தில் நட்பு வீட்டில் பரிவர்த்தனை பெற்று ராசியை குரு பகவான் பார்ப்பது மேம்பட்டதானதொரு சூழல்களை கொடுக்கும். எல்லாவற்றிலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கிறதால உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் மேம்படும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உருவாகும். பருவ வயதிலுள்ள ஆண் பெண் நிருபாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது எந்த நிலையிலும் எதை பேசுகிறோம் என 1-2 முறை யோசித்து பேசுவது நல்லது. பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவி எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் நம்பிக்கையும் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். இன்றைய நாள் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினம் பெண்மணிகள் நிதானமாக பேசுவது நன்மை தரும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றங்களும் அனுகூலமும் உண்டு. இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களாகட்டும் விரும்பியதை அடைவதிலாகட்டும் முதன்மை பெறுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்கள் விரும்பியதை அடைகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் 6ல் மறைந்து ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். ராசியினுடைய 12 மற்றும் 2ஆம் பாவகங்களை குரு தொடர்பு கொள்கிறார். கூடுதலாக சுக்கிரனும் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார சங்கடங்கள் இருக்காது. புகழ் பெறுவதற்கான சூழல்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சிற்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நிதி நிறுவனங்கள், அடகு கடை, நகை கடை போன்ற உத்தியோக தொழிலமைப்பில் இருக்கிறவங்க மேன்மை பெற இருக்கிறீர்கள். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள் மேம்பட்டதானது ஒரு லாப சூழலை கொடுக்கும். அதே நேரத்தில் எதிர்ப்பு தன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளால் மனவேதனைகள் உருவாகலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு சாதகமில்லாத தன்மையில் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துங்கள். குழந்தைகளின் செயல்பாடு சற்று சங்கடமான சூழல்களை கொடுக்கும். பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எல்லாவிதமான சிந்தனை நிகழ்வுகளிலும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் போற்றப்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக சங்கடங்கள், தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நிதான நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் திறமையாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான சூழல் காணப்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை கொள்வீர்கள். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு வருபவர்களுக்கு அனுகூலத்தை பெறுகிற வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினரின் மதிப்பு மரியாதையும் மேம்படும். மாணவர்களுக்கு சக மாணவர்களினுடைய கவனமான பழக்கம் மேன்மையை கொடுக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் அனுகூலங்கள் உருவாகும். அனைத்து விதமான சிறப்புகளும் அமோகமான முறையில் நல்ல விதமாக கிடைக்கப் பெறுகின்ற தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சங்கடங்களும் தடைகளும் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தவிர்க்க இயலாத சூழல்ல மேன்மைகளும் புகழும் ஒருங்கே சிறப்புற பெறக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான சங்கடங்களும் முழுமையாக விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். புகழ் பெருகும். புண்ணியம் சேரும். தடைகள் நீங்கும். சகலவிதமான அனுகூலங்களும் கிடைக்கும். சுபகாரியத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். ராசியை மாபெரும் 2 சுபர்கள் பார்ப்பது அனுகூலமாக இருக்கும். முக்கிய யோக கிரகங்களின் சஞ்சாரம் முழுமையை கொடுக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். பணவரவு அனுகூலமாக இருக்கும். பலரது ஆலோசனைகள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பினை கொடுக்கும். வீடு வாகன யோகம் உருவாகும். தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான தன்மைகள் அனைத்தும் மேம்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் சிறப்பாக வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான தன்மைகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் மேம்பட்ட சூழல்கள் இருக்கும். மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து புகழ் பெற இருக்கிறீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே உற்சாகமும் மதிப்பு மிகுந்த தன்மைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கு இருக்கின்றீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் கூடுதலாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சமாளிப்பீர்கள், சாதிப்பீர்கள். பெண்மணிகளால் அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் எல்லாவற்றிலுமே மகிழ்ச்சிகரமான ஒரு சந்திப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்கள் புத்திசாதுரியமாக செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கு தடைகள் நீங்கி உற்சாகம் மேம்படுகின்ற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான சங்கடங்களும் எளிமையாக விலகக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். உத்தியோக மேன்மை உண்டு. பொருளாதார நலன் உண்டு.
புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. முக்கிய கிரக சஞ்சாரங்கள் சிறப்பாக இருப்பதால், குறிப்பாக சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் மேம்பட்ட சூழலோடு இருப்பதும் புதன் வலிமையாக இருப்பதும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய செயல்பாடு பெண்களால் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல பெயரும் புகழும் எடுப்பதற்கான சூழலும் உண்டு. மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலைகள் நீங்கும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் உண்டு. திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உருவாகும். வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் வெளிநபர்களால் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறை அன்பர்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் நீங்கும். அரசியல்வாதிகள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற இருக்கிறீர்கள். குழந்தைகளின் நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன, நறுமண பொருட்கள் சார்ந்த விற்பனை அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனை மேம்படுத்தும். பெண்மணிகளுக்கு சாதகமான தன்மைகளை உருவாக்கும். எல்லா வகையிலுமே இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்பமான அனுபவங்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் முதலீடுகளில் கவனமாக இருங்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தடை நீங்க போகிறது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, குறைகள் எதுவும் இல்லாத நாளாக, குறிக்கோள்களை வெற்றிகரமாக கையாண்டு சிறப்படைகின்ற தினமாக கும்பத்துக்கு இன்றைய நாள் அமையும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்க இயலாமல் சில சங்கடங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சாதகமில்லாத சூழலில் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். ஆனாலும் ராசியின் மற்ற முக்கிய கிரகங்களான யோகத்தை தரக்கூடிய புதன், சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பது ஓரளவு குடும்ப உறவுகளுக்குள் அனுசரணையை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால், நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். சில அனுகூலமான பலன்கள் அதிக முயற்சிக்கு பிறகு நடக்கும். நல்ல யோகமான பலன்களை அனுபவிப்பதற்கில்லாத தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக மனதளவில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரிப்பது, விற்பது, மாற்றுவதில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களின் சேர்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை தொழில்துறையினருக்கு அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கவனமாக செயல்படுவது சிறப்பு. வேலை பார்க்கும் இடத்தில் மிக உஷாராக இருப்பதும் சக ஊழியர்களை அனுசரித்து போவதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி உண்டு. தடைகள் அனைத்தும் விலகும். தைரியமான செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். கலைத்துறை அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகள் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வதால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பாடங்களை கவனத்தோடு படிப்பது நல்லது. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் வெளிநாடு சென்று படிப்பவர்களுக்கு உகந்ததான தன்மைகளை கொடுக்கும். மேம்பட்டதான சூழலில் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள தினமாக கும்பத்திற்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற சூழலோடு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம். மீன ராசி அன்பர்களே, எல்லா விதமான இடர்பாடுகளும் சங்கடங்களும் யதார்த்தமான முறையில் நீங்கக்கூடிய நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். புதிதாக ஏதாவது ஒரு தொடர்புகள், அந்த தொடர்புகளின் மூலமாக மாற்றங்கள் உருவாகும். மனதிற்கு பிடித்தமானதை சாதித்து மகிழ்வீர்கள். குறிப்பாக ராசியில் இருக்கின்ற சனி சில சங்கடங்களையும் பொறுமைத்தன்மைகளையும் நிதானத்தையும் கொடுத்தாலும் உங்களுடைய உற்சாகமான செயல்பாடு எல்லா விதமான சங்கடங்களையும் விளக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலங்கள் கிடைக்கும். மன திருப்தியோடு செயலாற்றி மகிழ்ச்சி பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம்
மற்றவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். உடல் சோர்வு விலகும். தொழில் வியாபார முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். தொழில் விரிவாக்கத்திற்கான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல்கள் உருவாகும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பெண்மணிகள் மன திருப்தியோடு காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கிறீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு ஓரளவு ஆதாயமான சூழல்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறப்போகிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் நல்ல விதமான முறையில் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. பொறுப்புகள் மேம்படும். பொருளாதார நிலை உயர்வதற்குண்டான நீங்கள் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் பலனளிக்கும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இயல்பானதொரு பலன்களை செய்யக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அமைதி ஏற்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றத்தை உணர்கிற தினமாகவும் இன்றைய நாள் அமையும்.